கிறிஸ்துக்குள் பிரியமான தேவ ஜனமே, அருமையான பிரயர் டைம் சேனலோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, இந்த அருமையான 100 நாள் ஜெபத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மளை 7வது நாளில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி. இந்த 7 நாட்களும் கர்த்தர் உங்களை அக்கினியினால் நிரப்பி இருக்கிறார். இந்த 7 நாட்களும் நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டு, தீர்க்க தரிசன வார்த்தைகளால் நிரம்பி இருக்கிறதை நான் அறிவேன். தேவன் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்துக்கு விரோதமான, உங்கள் தொழிலுக்கு விரோதமான நெடுநாள் போராட்டங்களே, உங்கள் பர்சனல் சேலஞ்சஸை நிர்மூலமாக்க ஒருவரும் இல்லையே என்று கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் உங்களையே பலப்படுத்தி உங்கள் மூலமாக கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் மாபெரும் காரியங்களை செய்ய போகிறார் என்பதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபம் உங்களை அக்னி தணலாய் மாற்றும். ஒரு விறகை எடுத்து ஒரு அடுப்பில் போடும் பொழுது அது ஸ்லோவாக பற்ற ஆரம்பிக்கிறது. போக போக அது அக்னி தணலாக மாறுகிறது. அதில் உள்ள எல்லா கட்டைகளும் அக்னியை கேரி பண்ணத்தக்கதாக அக்னியை சுமக்கிற ஒரு விறகாய் மாறும். ஆண்டவர் உன்னை சாதாரண விறகாக அழைக்கவில்லை. தண்ணியால் நனைந்த ஒரு விறகை போல் உன்னை கர்த்தர் அழைக்கவில்லை. பற்றி எரிகிற ஒரு தீயை சுமக்கிற ஒரு அக்னி தழலுள்ள ஒரு அருமையான விறகை போல உன் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் உன்னை ஒரு அக்னி தணலாய் கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். ஏசையா நாவை அக்னியால் தொட்ட ஆண்டவர் கர்த்தர் இந்த நாட்களில் உன்னை தொட்டு கொண்டிருக்கிறார். உன் ஆவிக்குள் பரிசுத்த ஆவியின் அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. நீ விசுவாசித்தாலும் விசுவாசிக்க விட்டாலும் இந்த 100 நாளுக்கு பிறகு உன் குடும்பம் மாறுகிறதை நீ பார்ப்ப. நெடுநாளாக மறைக்கப்பட்டு மூடப்பட்டு பூட்டப்பட்டிருந்த அநேக காரியங்கள் திறக்கப்படுகிறதை நீ பார்ப்பாய் என்று ஆவியானவர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, இந்த 7வது நாள் ஒரு வெற்றியின் நாளாக மாறப்போகிறது. ஒரு விடுதலையின் நாளாக மாறப்போகிறது. உன்னுடைய ஆயுதங்களை உன் கைகளில் நீ எடுத்து யுத்தம் பண்ணுகிற ஒரு அருமையான நாளாக இதை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவரா இருக்கிறார். இந்த அருமையான 100 நாள் பிரேயரை நீங்கள் லைவில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், இல்லை என்றால் லைவ் முடிந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவ ஜனங்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் பெற்றோருக்கு இதை அனுப்பி கொடுங்கள். அவர்கள் இணைந்து ஜெபிக்கட்டும். ஒவ்வொரு இரவும் இணைந்து ஜெபிக்கட்டும். இன்றுதான் நீங்கள் முதல் நாள் இந்த அருமையான பிரேயரில் கலந்து கொள்ளுகிறீர்கள் என்றால் 1வது நாளில் உள்ள ஒவ்வொரு வீடியோவும் கேட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்கள் வாழ்க்கையில் விடுதலையை அனுபவிக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு 100 நாள் தீர்மானத்தை எடுத்து வைத்து ஒவ்வொரு இரவும் ஜெபியுங்கள். இந்த ஜெபத்தோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது உங்களை ஆவியானவர் நிரப்புவார். இது அதற்காகவே பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான ஜெப திட்டம். இன்னைக்கு ஆண்டவர் சிலருடைய வேதனைகளை மாற்றப் போகிறார். ரொம்ப கொடூரமான வியாதிகள் இன்னைக்கு மாற போகிறது. பெரிய பெரிய கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு பூட்டை போட போகிறார். அநேகருடைய வெளிநாட்டு பயணங்கள் தொடங்க போகிறது. அநேகருடைய வியாதியின் கட்டுகள் இன்னைக்கு உடைய போகிறது. சில பயத்தின் ஆவிகள், சில எரிச்சலின் ஆவிகள், குடும்பத்தை பிளக்கிற, குடும்பத்தை உடைக்கிற ஆமென் சண்டையின் ஆவிகள், டைவர்ஸ் ஆவிகள், ஆமென் குடிகார ஆவிகள், எல்லா பயத்தின் ஆவிகள் இன்னைக்கு கர்த்தருடைய அக்கினியால் சுட்டெரிக்கப்பட போகிறது. இதோ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. லூக்கா 10:18 அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். லூக்கா 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. தேவ ஜனமே, ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்க வேண்டும். அல்லேலூயா. மறுபக்கம் நீ ஜாக்கிரதையாக ஜெபித்து அதை ஜெயிக்க வேண்டும். ஏதோ ஏதேச்சியாக நீ ஜெயிக்க முடியாது. தேவ பிள்ளையே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆயுதம் தரித்த பலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருட்களை பங்கிடுவான். என்னோடே இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான், என்னோடே சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். தேவ பிள்ளையே, ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆயுதம் அணிந்த ஒரு பலவான் உண்டு. உனக்கு விரோதமாக ஒரு பலவான் உண்டு. அவன் உன்னுடைய சகல நன்மைகளையும் பிடித்து வைத்திருப்பான். உனக்கு உள்ளதை ஏற்ற நேரத்தில் உன் கைகளில் கொடுக்காதபடி உன்னை தத்தளிக்க வைப்பதே அவனுடைய திட்டம். சத்துருவானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். உன்னிடத்திலிருந்து திருடப்பட்ட அநேக விஷயங்களை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இந்த ஜெபம் நீ எதெல்லாம் இழந்தாய்
இருந்தாயோ அதையெல்லாம் உனக்கு கொண்டு வந்து தருகிறதுக்கு தான் இந்த 100 நாள் ஜெபம். ஆயத்தப்படுங்கள், ஆயத்தப்படுங்கள். தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை ஆயத்தப்படுத்துங்க. தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆயத்தப்படுத்துங்க. நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஒரு பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. ஹalleluya ராமா ஷகதா லா ரபா ஊடாதா டாராமா சந்தல ரபதனா அல்கராதர் யந்தல ரபா. ஆவியில் அந்நிய பாஷை பெற்ற தேவ ஜனம் இருக்கிற இடங்கள் அந்நிய பாஷையில ஜெபியுங்க. ஹalleluya கர்த்தருடைய அக்கினி இறங்குது. அருமையான தாயாரே, முக்காடிட்டு ஜெபித்து கொண்டிருக்கும் தாயாரே, கர்த்தர் உன்னை தொடுகிறார். லீகாபா ரசோதானா ரபா லியந்தல ரபோ ஷியந்தல ரபா. ஹalleluya. உனக்கு அதிகமான பணம் இல்லை, உனக்கு அதிகமான நன்மைகள் இல்லை. ஒரு கூலி தொழிலால் உன் வீடு ஓடிக்கொண்டிருக்கிறது. மிகுந்த ஏழ்மையான நிலையில் இருந்து கொண்டிருக்கிற தாயாரே, கர்த்தருடைய ஆவியானவர் உன் குடும்பத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உன்னுடைய குடும்பத்தில் ஒரு மகிமையான காரியம் நடக்க போகிறது. இதோ வேதனை அதிகமாக சகித்தாய் அல்லவா? அருமையான தாயாரே, உனக்கு ஒரு நன்மை வந்திருக்குது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ரீமாதா நாரா சந்தல ரபோசியா அல்பா ரகசியண்டல ரபா அல் கிரேட்டரிசியண்டல ரபா. கால்ல பலவீனத்தோடு இருக்கிற ஒரு சகோதரனை ஆண்டவர் காட்டுகிறார். மிகுந்த பலவீனம், நடக்க முடியவில்லை, வேலைக்கு போக முடியவில்லை. இதோ நாம் எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி அந்த மகனை தொடுகிறது. உன் நெடுநாள் கட்டுகள் இன்று உடைகிறது. தேவ பிள்ளையே, நீ ஜெபி, நீ ஜெபி. ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் கைகளில் திறவுகோல்களை தருகிறேன், திறவுகோல்களை தருகிறேன். கட்டுகளை திறக்க போகிற நீ. ஹalleluya ராமா ஷாகா தானா ராபா. பூமியில நீ எதை கட்டுகிறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ எதை கட்டவிழ்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும். இப்பொழுதே நாங்கள் கட்டவிழ்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எழும்பி நடக்கட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ எழும்பி நடப்பார்களாக. எல்லா பலவீனத்தின் கட்டு உடைவதாக. ஹalleluya. அந்த சுகர் கண்ட்ரோல் ஆகுது. தேவ பிள்ளையை உன்னை சுகர்னால் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருந்த அந்தகார ஆவிகள், உன்னை எழும்ப விடாதபடி கண்ட்ரோல் பண்ணுகிற ஆவிகள் ஓடுகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். லீமாதா ராபா பாபா பாபா. சர்ப்பத்தை மிதிக்க உனக்கு அதிகாரம் தந்திருக்கிறார். இந்த 7வது நாள்ல உன் குடும்பத்துல கிரியை செய்கிற சர்ப்பம் மிதிக்கப்பட போகிறது. இருக்கிற இடத்துல ஜெபி மகனே, இருக்கிற இடத்துல ஜெபி மகளே. லீகாதா ராபோ ஷியந்தல ரபா. உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போகிறாரு. உன்னை அபிஷேகம் பண்ண போகிறாரு. உன் தலை எண்ணெயால் நிரப்பப்பட போது. நீ பட்ட வேதனைக்கு முடிவு வருகிறது. நீ பட்ட நிந்தனைக்கு முடிவு வருகிறது. தேவ பிள்ளையே, உன் மேல ஒரு போர்வை விழப்போகுது. உன் மேல ஒரு சால்வை விழப்போகுது. ஒரு அபிஷேகத்தின் சால்வை உனக்காக உண்டு. உன்னை ஆண்டவர் தனியா விட போவதில்லை. உன்னை ஆண்டவர் தனியா விட போவதில்லை. உனக்கு ஒரு அபிஷேகத்தின் சால்வை உண்டு. நீ அதிகமான காரியங்களை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கிற, உன் பிள்ளைகளை குறித்து பாரப்பட்டு கொண்டிருக்கிற, உங்கள் குழந்தைகளை குறித்து மிகுந்த கவலையோடு இருக்கிற சிலரை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் கவலைகளை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பிள்ளைகளை குறித்த வேதனை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. உங்க பிள்ளைகளை சத்துருவானவன் திருடலான் இருந்தது உண்மைதான். இன்று நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க பிள்ளைகளை தொடுகிறார். லீமா ராகோஸ் யாண்டல ரபா அல்பாரா சோகோட்டோ ஜோரா மாரியாண்டல ரபா அல்தராஸ் யாண்டல ரபோசியா. ஆவில ஜெபிங்க, ஆவில ஜெபிங்க, அக்னியா ஜெபிங்க. தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அறியாத யாராவது இதை பார்த்து கொண்டு இருந்தாலும் தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவராகிய இயேசு நேசிக்கிறார். ஆண்டவர் உனக்காக மரித்திருக்கிறார். உனக்காக சிலுவையில் அவர் மரித்தார், ஜீவனை கொடுத்தார். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார், சமாதானத்தை தருவார். எல்லா சத்துருவின் போராட்டங்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுவார். விட முடியாத பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையை கொடுப்பார். ஆமென். நீ ஆண்டவராகிய இயேசுவை அறியாமல் இருந்திருக்கலாம், இல்லை என்றால் உன்னுடைய நண்பர்கள் கிறிஸ்தவனாக இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீ ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிற ஒரு பிள்ளையாக இருக்கலாம். ஆனால் நீ சபைக்கு போகாமல் இருந்திருக்கலாம். நீ ஆண்டவரை தேடாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவரோட தேடி வந்திருக்கிறார் மகனே. ஆண்டவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் மகளே. உன் கையின் பிரயாச கட்ட உடைக்க விரும்புகிறாரு. உன் குடும்பத்தில் இருக்கிற அந்த தரித்திர கட்ட உடைக்க விரும்புகிறாரு. ஆமென். உன்னை ஆண்டவர் விடுதலையாக்க விரும்புகிறார். உன் குடும்பத்தை விடுதலையாக்க விரும்புகிறார். எல்லா சத்துருவின் போராட்டங்கள் இந்த ஜெபத்தில் அரெஸ்ட் ஆகுகிறது. இந்த ஜெபத்தில் அரெஸ்ட் ஆகுகிறது. உங்களை ஜெபிக்க விடாமல், துதிக்க விடாமல் உங்களை பலவீனப்படுத்துகிற அந்தகாரத்தின் வல்லமைகளை கர்த்தருடைய அக்கினி இப்பொழுது இறங்கி சுட்டரிக்கிறது. அபிஷேகத்துக்கு ஆயத்தப்படுங்கள்.
எந்த நொடி வேணால் நீங்கள் அபிஷேகம் பெறலாம், எந்த நொடி வேணால் நீங்கள் அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ளலாம். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இருந்தால் போதும், விசுவாசத்தோடு ஜெபித்தால் போதும். சிலப்போ உங்க உள்ளத்தில் ஒரு பாஷை தோன்றும், உங்க உள்ளத்தில் ஒரு பாஷை தோன்றும், ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வரும். நீங்கள் பேசும் பொழுது அது அந்நிய பாஷையாக தேவன் கொடுக்கிறதாக இருக்கும். இப்படிதான் ஆண்டவர் அந்நிய பாஷையை கொடுப்பார். நீங்கள் ஆமென் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்குள்ளாகவே நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, அது நீங்கள் ஜெபிக்கிறது போலவே இருக்காது, உங்களில் இருந்து இன்னொரு நபர் ஜெபிக்கிறது போல இருக்கும். அதுதான் பரிசுத்த ஆவியின் செயல். அவர் உங்களில் இருந்து ஜெபிப்பார். எத்தனை பேர் அதற்கு ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, இன்னைக்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இந்த 100 நாள் ஜெபத்துல இந்த 7வது நாள் கொண்டு வந்தீரே, இந்த 7வது நாள் சில சர்ப்பங்களின் தேள்களையும் மிதிக்க போறீங்க. எங்க வீட்டுல காணப்படுகிற அந்த வியாதியின் வல்லமைகளை மிதிக்க போறீங்க. சிலர் எல்லாம் வயிறு வேதனையில இருக்கிறீங்க. ஏதோ விதத்துல உங்களை கைவசம் வச்சு உங்களை நிர்மலமாக்கலான்னு சொல்லி சில மந்திரிக பொருட்களை உங்க வயிற்றுல கொடுத்துருக்குறாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கட்டெல்லாம் உடைக்கிறது. சிலர் வாமிட் பண்ணுவீங்க, அந்த வாமிட்ல அந்த கட்டு ஓட போகிறது. சிலருக்கு யூரின் வழியாக போகலாம். ஹல்லேலூயா. எப்படினாலும் அது வெளியேறும். சிலருக்கு நல்ல ஃபேனுக்கு கீழே தான் இருப்பீங்க, ஆனா விசர்த்து கொட்டும். புரிந்து கொள்ளுங்கள், அது விடுதலை நடக்க ஆரம்பித்து விட்டது என்று அந்த கட்டுகள் உங்க வாழ்க்கையில நுழைந்திருந்தாலும் இந்த சத்தத்தை கேட்டு ஜெபிக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறாரு. உங்களுக்காக சிலதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. நான் தரிசனத்துல பார்க்கிறேன். ஓ, விசேஷித்த ஹீலிங் அபிஷேகம் இறங்குது, ஒரு ஹீலிங் அனாயிண்டிங் இறங்குது. நீங்க சிலருக்கு சரீரத்துல பயங்கரமான விடுதலையை கர்த்தர் கொடுக்க போறாரு. ஏன் தெரியுமா கொடுக்க போறாரு? நீங்க ஆண்டவருக்காக எழுப்பி ஓடணும், நீங்க ஆண்டவருக்காக சாட்சியா இருக்கணும். கர்த்தர் உங்கள் சாட்சியா வைக்க போகிறாரு. தேவ பிள்ளையே, நீ நெடுநாளாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த வியாதிக்கு ஒரு முடிவு வருகிறது. அந்த வியாதியின் கட்டை கர்த்தர் உடைக்கிறார். லீமாரா ஷாகாதா ராபாதா டரபா லீகாதா ராமா சந்தலா ரபாதா நரபா லியந்தல ரபோசியா அந்தநாத ரபலகடர சியந்தல ரபா அல்கா ரகசியா அத்துநாத ரபலகடர சேட்டலரி அண்டல ரபா லியந்தல ரபோசியந்தல ரபோசியா லிகாதா ரபாதா நரபா. சில ரகசியமான சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்த போகிறாரு. சில அசைக்க முடியாத சத்தியங்களை வெளிப்படுத்த போறாரு. உங்க வாழ்க்கையில உபயோகப்படுகிற சில சத்தியங்களை வெளிப்படுத்த போகிறாரு. இந்த ஆராதனை உங்களை விடுதலையாக்கும். இந்த 100 நாள் ஜெபத்தினுடைய விசேஷமே நெடு நாளாக உள்ள அந்த கட்டை கர்த்தர் அறுத்து எறிவார். அது ஒரு நாள்ல உடையாமல் இருக்கலாம், ஆனா 100 நாள் நாம் தொடர் ஜெபம் வைக்கும் பொழுது அசையாதது அசையும், உடையாதது உடையும், மாறாதது மாறும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவிக்கு முன்பதாக, பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பதாக மன்றிட்டு வணங்கும். எல்லா நாவும் அவரை போற்றும், எல்லா முழங்கால்களும் அவருக்கு முன்பாக மன்றியிடும். இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு விரோதமாக எழுதப்பட்ட மாந்திரிகம், எழுதப்பட்ட போராட்டங்கள், ஆமென், எல்லா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாகுகிறது. அந்த பில்லிசூனிய கட்டுகள்ல இருந்து விடுதலை, அந்த சொரியல் ஆவியில் இருந்து விடுதலை, அந்த கண் எரிச்சலில் இருந்து விடுதலை, அந்த தலைவலியில் இருந்து விடுதலை, அடிக்கடி உண்டாகிற வாமிட்டில் இருந்து விடுதலை, ஒத்த தலைவலியில் இருந்து விடுதலை, கால் சொரியலில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. அந்த ஆஸ்மா ஆவியில் இருந்து விடுதலை பரிசுத்த ஆவியானவர் காட்டுகிறார். சிலர் எல்லாம் ஆஸ்மா வியாதியில் இருந்து விடுதலை. ஹல்லேலூயா. கால் வலிகள்ல இருந்து விடுதலை, இடுப்பு வலிகள்ல இருந்து விடுதலை. சில வில்லி சுனிய கட்டுகள் உங்களை சோர்வுபடுத்தி வீட்டில் படுக்கையில் போடும். இன்று கர்த்தர் உடைக்கிறார். ஜெபிங்க, ஜெபிங்க. சிலர் எல்லாம் முட்டு போட்டு இருக்கிறீங்க. கர்த்தருடைய அக்னி உங்களை தொடுது, கர்த்தருடைய அக்னி உங்களை தொடுது. ஆவியானவர் உங்களை தொடுகிறார். நீங்க விடாதீங்க, நீங்க விடாதீங்க. நீங்க ஜெபிங்க, நீங்க ஜெபிங்க. நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு திறந்த வாசலை காட்டுகிறார், ஒரு அபிஷேக திறந்த வாசலை காட்டுகிறார். ஒரு புதிய அக்னி வாசல் இறங்குகிறது, ஒரு புதிய அக்னி இறங்குகிறது. ஹல்லேலூயா. லீகாபா ராகாதா நாராபா லியாந்தல ரபோசியந்தல ரபா. ஓ, உங்க குடும்பத்தில் உள்ள திருட்டு ஆவிகள், எல்லா திருடுகிற வல்லமைகள், உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை திருடுகிற ஆவிகள், ஹல்லேலூயா, உங்க ஆரோக்கியத்தை திருடுகிற ஆவிகள் இப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உடைகிறதை நான் பார்க்கிறேன், வெளியே ஓடுகிறதை பார்க்கிறேன். லியாந்தலரபா சந்தலரபா லியாந்தலரபா லீகாபரபா. உன் நேரம் முடிந்து விட்டது. அந்தகார ஆவிகளுடைய நேரம் முடிந்து விட்டது. தேவ பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, விழிப்புணர்வு அடைந்த தேவ பிள்ளைகளே, ஜெபிக்கணும் என்று ஆர்வத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறீங்க, என் குடும்பத்தை டார்ச்சர் பண்ணுகிற, என் குடும்பத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா அந்தகார ஆவிகளுக்கு
இப்பொழுது முடிவு வந்திருக்கிறது. இன்று நீ வெளியேற ஆக வேண்டும். இந்த நாட்கள்ல நீ வெளியேறிதான் ஆக வேண்டும். உனக்கு இங்க இடமில்லை. அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை. அசுத்த ஆவிகளுக்கு இடமில்லை. அந்தகார ஆவிகளுக்கு இடமில்லை. பொல்லாத ஆவிகளுக்கு இடமில்லை. என்னை, என் குடும்பத்தையும் பிள்ளைகளை, எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா காரியங்களையும் தொடுக்கிறதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. நாங்கள் உன்னதமானவருடைய மறைவில் வந்திருக்கிறோம். எங்களை எந்த அந்தகாரம் தொடக்கூடாதுன்னு எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? எத்தனை பேர் வாஞ்ச உள்ளவரா இருக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கும் போதே உங்க பிள்ளைகள் விடுதலையாவாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுதே உங்க கணவர் விடுதலையாவாங்க. நீங்க ஜெபிக்கும் பொழுதே உங்க மனைவி விடுதலையாவாங்க. நீங்க எங்கே ஒரு பக்கத்துல ஜெபித்து கொண்டிருப்பீங்க, ஆனா இந்தியாவில் உள்ள உங்க பிள்ளைகள் விடுதலையாவாங்க. நீங்க ஒருவேளை மலேசியால இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஜெர்மனில இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஹல்லேலூயா, நார்த் இந்தியால இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், ஆந்திர பிரதேசத்துல இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், தமிழ்நாட்டில் பல பாகங்களில் இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், சென்னையில இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், தூத்துக்குடியில இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், விருதுநகர்ல இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், தஞ்சாவூர்ல இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம், சேலத்துல இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். தேவ பிள்ளை, நீ ஸ்ரீலங்கால இருந்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். நீ எங்க இருந்தாலும் கர்த்தருடைய கை உன்னை தொடுது. அந்த ஹார்ட் அட்டாக் மாறுகிறது. அந்த ஹார்ட் அட்டாக் வல்லமை மாறுகிறது. அந்த கண் பார்வை இல்லாத குறைகள் மாறுகிறது. ஹல்லேலூயா. சத்துருவானவன் கண் பார்வை திருடினான். இப்பொழுது கர்த்தர் ஒரு அக்கினியை அனுப்புகிறார். நெடுநாளை உன்னை கஷ்டப்படுத்தின அந்தகார ஆவிகள் இன்னைக்கு விட்டுட்டு ஓடுகிறது. இன்னைக்கு விட்டுட்டு ஓடுகிறது. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. ஒரு அக்கினி இறங்கி கொண்டிருக்கு. ஒரு ஃபயர் இறங்குது. பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். ஒரு அக்கினி, ஒரு அக்கினி, ஒரு அக்கினி இறங்குது. அக்கினி இறங்குது. ஒரு அக்கினி இறங்குது. ஒரு வல்லமை இறங்குது. ஓ, வாழ்க்கையில ஒரு மறுரூபம் உண்டாகுது. ஒரு மறுரூபம் உண்டாகுது. ஒரு மறுரூபம் உண்டாகிறது. ஒரு மாற்றம் உண்டாகுகிறது. ஓ, பரிசுத்த ஆவியானவரை சுத்திகரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை கழுவுகிறார். பரிசுத்த ஆவியானவரை சுத்திகரிக்கிறார். லீபாரா சகடா ரபா சந்தல ரபா லியாந்தல ரவலகட ரஷ்யா ஊற்றப்படுகிறார். மகிமையான ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இன்னைக்கு அபிஷேகம் பெறாத சிலர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்க போது. அபிஷேகம் பெறாத தேவ பிள்ளைகள் மேல ஒரு அக்கினி இறங்குது. ஒரு அக்கினி இறங்குது. பெற்றுக்கோள் மகனே, பெற்றுக்கோள் மகனே. ஒரு அபிஷேகம் பெற்றுக்கோள், பெற்றுக்கோள். ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். உன் மேல ஊற்றுகிறார். சகோதரியை உன் மேல ஊற்றுகிறார். ஒரு புதிய அபிஷேகம் வருகிறது. ஒரு புதிய அந்நிய பாஷை வருகிறது. ஒரு புதிய அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. லீபாராதா ரபா ஷபாராதா ரபா. அக்கினி நாவு இறங்குது. அக்கினி நாவு இறங்குது. அக்கினி நாவு இறங்குது. நீ சர்ப்பத்தின் தேள்களை மிதிக்க போற. உன் கையை பிடிச்சு ஆண்டு தூக்குறாரு. வயதான தாயாரே, நீங்க அடிக்கடி கீழே விழுகிறது வழக்கம். ஓ, உங்க கால்கள் பலவீனப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துகிறார். லிகாதா ரபா ஷகதா ரபா. அடிக்கடி உங்களை தள்ளாட வைக்கிற அந்த பிரஷர், அந்த சுகர் ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். நீங்க தைரியமாக எழுப்பி செபியுங்க. உங்கள் தைரியமாக எழுப்பி செபியுங்க. உங்களை காயப்படுத்தின வல்லமையை ஆண்டவர் பார்த்துட்டாரு. நான் தரிசனத்துல பார்க்கிறேன். உங்க அறையில கர்த்தருடைய அக்கினி இறங்கி இருக்கு. நீங்க இருக்கிற ரூம்ல கர்த்தருடைய அக்கினி இறங்கி இருக்கு. ஒரு வாலிப சகோதரி, நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. உங்க மேல ஒரு அக்கினி இறங்குது. உங்க மேல ஒரு அக்கினி இறங்குது. உங்க திருமண வாழ்க்கை குறித்து கவலையோடு இருக்கிறீங்க. கவலையோடு இருக்கிறீங்க. தொட்டுகிறார். ஒரு அக்கினி இறங்குது. இந்த 100 நாள் இணைந்து ஜெபிங்க. உன் வாழ்க்கை மாறப்போகுது. இந்த உலகத்துக்கு ஏத்த ஒத்த வேஷம் வேண்டாம். தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக சாட்சியா நிக்க தேவன் உன்னை அழைத்திருக்கிறார். 1000 வாலிபர்களை சத்துரு திருடும் பொழுது அதுல ஒண்ணாவது ஆண்டவருக்காக நிக்க வேண்டும். அந்த 1000ங்களுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை சாட்சியா வைக்க போறார். வாலிப சகோதரியே, உன்னை ஆவியானவர் அழைக்கிறார். உன்னை ஆவியானவர் அழைக்கிறார். உன் குடும்பத்துல இறங்குறார். சகோதரியே, திருமணம் ஆகவில்லை என்று கவலையோடு இருக்கிற, கர்த்தர் உனக்கு திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறாரு. கர்த்தர் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போறாரு. நீ ஜெபி. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து அல்ல, கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு திறந்த வாசல் வருகிறது. லீகாபா ராகாதா ரபா ஷகாதா லரபா. நீ இப்பொழுது ஜெபிக்கும் பொழுது அந்த கட்டு உடைந்து உன் திருமண வாசல் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். கர்த்தர் ஒரு நல்ல திருமண அழைப்புதலை கர்த்தர் உனக்காக ஏற்படுத்துகிறார். ஒரு சூப்பரான மண்டபத்துல உனக்கு திருமணம் நடக்கிறத நான் பார்க்கிறேன். உன் திருமண வாழ்க்கையை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். பெற்றுக்கொள். வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்குகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி அந்த கட்டை
கிடைக்குது. பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே, பெற்றுக்கொள் மகளே. சிலர் மேல ஆவியானவர் வேகத்தை கட்டளையிடுகிறார். உங்க நிந்தையும் வேதனையும் அவர் பார்த்துட்டாரு. உங்க நிந்தையும் வேதனையும் பார்த்துட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏன் மோசையை அனுப்பினார்? ஜனங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் கண்டார். கண்ணீரை கண்ட ஆண்டவர் ஒரு மோசையை அனுப்பினார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு நேராக ஏன் தெரியுமா வருகிறாரு? உங்க கண்ணீரை கண்டுட்டாரு, உங்க வேதனையை கண்டுட்டாரு, உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. உங்களுக்கு விடுதலை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. என் குடும்பத்துல ஒரு நன்மை நடக்குமா, என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்குமான்னு கவலையோடு இருந்தீங்கல்ல, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நன்மை வருது. உங்க குடும்பத்துக்கு ஒரு நன்மை வர்றதை ஆவியானவர் காட்டுகிறார். உங்க வீட்டுல செலிப்ரேஷன் உண்டாகும், உங்க வீட்டுல சந்தோஷம் உண்டாகும். ஆனால் நீங்கள் ஜாக்கிரதையாக ஜெபிக்க ஆரம்பியுங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு சந்தோஷம் நடக்குதோ, சத்துரு அந்த சந்தோஷத்தின் மத்தியில ஒரு துக்கத்தை உண்டாக்கலாம் நினைப்பான். அதனால தேவ ஜனங்கள் என்றுமே ஜெபத்தை விடாதீர்கள். ஹalleluya. ரபா ஷகதா ரகதா ரபா லிஅந்தல ரபோசி அந்தல ரபா அல்பராத ரகதநாத ரபலோ ஹஸ்தராத ரிவல்டரஸ்யா லேம்ப்ரோசி அந்தல ரபோசி அட்டல ரபா லைம்ப்ரா ஷப்ரலோட்ரோசியா அல்தராத ரிவல்டரஸ்யா அல்குரோட ரபோசி அந்தனா லீவராத ரபலகட ரஷம்தநாத ரபா. ஹalleluya. விடுதலை, விடுதலை. இன்னைக்கு ஒரு விடுதலை, உன் குடும்பத்துல ஒரு விடுதலை. ரீபா பாபா பாபா ரியாந்த ரபா சந்தல ரபா அல்டராத ரபலகட ரோசி அந்தல ரபா. கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார், கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹalleluya. லியாந்தல ரபா வாசுதேவ், வாசுதேவ் சொல்ற சகோதரன் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது, கர்த்தருடைய அக்கினி இறங்குது. நிர்மலா, நிர்மலா, கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார். உஷான்னு சொல்லக்கூடிய சகோதரி, உங்க மேல கர்த்தருடைய அக்கினி இறங்குது, கர்த்தருடைய அக்கினி இறங்குது. உங்க குடும்பத்துல உள்ள அந்த வேதனைகளை மாற்றுகிறார். உஷா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். ரீகாபா ராகாபா தூடாராபா. ஹalleluya. திருமூர்த்தி சொல்லுகிற ஒரு சகோதரன், திருமூர்த்தி சொல்லுகிற ஒரு சகோதரனை கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். ஹalleluya. ஒரு எலும்பு வியாதி உள்ள ஒரு சகோதரனை ஆண்டவர் காட்டுகிறார். உங்க குடும்பத்தை விடுதலையாக்குகிறார், உங்க குடும்பத்தை விடுதலையாக்குகிறார். ஹalleluya. அந்த கட்டப்பட்ட நிலைமை மாறுகிறது, கட்டப்பட்ட நிலைமை மாறுகிறது. மேரின் ஒரு சகோதரி ஆண்டவர் காட்டுகிறார். ஆண்டவர் விடுதலை தருகிறார். ரீபானா ஷபாடா ரபாஷா கதரா போஷியா லாக்ராமா சியாண்டலரபா. ரோகிணி, ரோகிணி, கர்த்தர் உங்களை தொடுகிறார். லியாந்தரா போஷியாத்தரபா ஈபாதா ரபா ஷகேதனா லியாந்தலரபா. குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறீர்களா? கர்த்தர் சமாதானம் தருகிறார். சித்ரான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை காட்டுகிறார். கர்த்தர் உங்க குடும்பத்தை விடுதலையாக்குகிறார். லியாந்தரபரபா சந்தநாதரபா. இனிமே எழும்பவே முடியாது பிரதர், இனிமே எழும்பவே முடியாதுன்னு சொல்லுகிற ஒரு ஸ்டீஃபன் இங்க இருக்கிறீங்க. கர்த்தர் ஸ்டீஃபன் சொல்லுகிற சகோதரனை தொடுகிறார். பெற்றுக்கொள் ஒரு அபிஷேகத்தை, பெற்றுக்கொள் ஒரு அக்னியை. மகனே, உன் மேல ஒரு அக்னி இறங்குறத நான் பார்க்கிறேன். ஒன்னு ஆண்டு பலமா அழைத்து இருக்கிறார். ஸ்டீஃபன், கர்த்தருடைய அக்னி உன்னை தொடுகுது மகனே. ஓ, நீ அநேகருக்கு சாட்சியாக இருப்ப. லியாந்தலரபோ சந்தலரபா. தபித்தான் சொல்லக்கூடிய ஒரு சகோதரி உண்டு. கர்த்தருடைய ஆவியானவரை தொடுகிறார் மகளே. லீமாரா போசியான் டலரபா அல்பா ரகசியான் டலரபோ சியாந்தலரபா லியாந்தலரபா. ஹalleluya. தீயால் கைகள் எரிந்து, தீயால் எரியப்பட்ட ஒரு சகோதரியை நான் பார்க்கிறேன். லியாந்தலரபோசியா. உன் மேல தீய ஊத்தி சத்ரு அழிக்கலாம் நினைச்சான். ஆனா கர்த்தருடைய அக்னி உன்னை விடுதலையாக்கி இருக்கிறது. நீ என்றோ மரித்து போக வேண்டிய சகோதரி. ஏ சகோதரியே, கர்த்தர் உன்னை பலப்படுத்துகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நீ ஆயத்தப்படு மகளே. லியாந்தரபா சந்தலரபா. தற்கொலை ஆவியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரி, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். இந்த நேரமே உன் மேல இருக்கிற அந்த அந்தகார ஆவி உன்னை விட்டு வெளியேற ஆரம்பிக்கிறது. ஜானட் சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். ஜூலின் சொல்லக்கூடிய ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுனிதான் ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். ரிபாலா சகதா ரபாபா தாடா ரபோசியாந்தலா ரபா. ஹalleluya. ரபா
ஷகா தானா ராபா. வனிதா வனிதா ஆண்டவர் தொடுகிறார். சகோதரியை உன்னை தொடுகிறார், உன்னை தொடுகிறார். வனிதா, கர்த்தருடைய அக்கினி உன்னை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். லியாந்தல ரபோஷ் யாத்தலேர் யாத்துடாத ரபோசியா நீகாரா பாஷோகோ தோரோகோ போசியா. ஆண்டவருடைய அணைக்கும் கரம் உன்கிட்ட வந்திருக்குது. உடைந்து போன அந்த ஜெப வாழ்க்கை கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு திரும்ப தாராரு. எந்த நிலைமையில நீ உடைந்து போனாயோ உன்னை புதிதாக கட்டுகிறாரு. சாலமோன் சாலமோன் கர்த்தர் உன்னை தொடுகிறார். மகனே, நீ ஆண்டவருக்கு வேண்டும், நீ ஆண்டவருக்கு வேண்டும். நீ ஆவியானவரை நம்பு. இந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியானவரையும் அவருடைய வல்லமையும் விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியானவரை நம்புங்கள். பிலிப்பை ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு கொண்டு சென்ற அந்த ஆவியானவரை நம்புங்கள். இதோ நான் ஆவியானவர் உங்கள் மேல் தாராளமாய் ஊற்றப்படுகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை நிரப்புகிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்புகிறதை பார்க்கிறேன். இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அசைவாடும் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால். உங்களை தேற்றுகிறார். தேற்றிடுமே உங்க குடும்பத்தை தேற்றுகிறார். யாருமே இல்லைன்னு கவலையோடு இருந்தீங்கல்ல, உங்களை தேற்றுகிறார். உங்களுக்காக யுத்தம் செய்ய போறாரு. உங்களை நிந்திக்கிற அந்த பகையாளிக்கு முன்பதாக, அந்த அந்தகார ஆவிக்கு முன்பதாக உங்களை அதிசயமாக நடத்த போறாரு. லியாந்தலரவோ சந்தலரவா. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையே ஆவியே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப ஊற்றப்படுகிறார். உங்க பிள்ளைகள் மேல ஊற்றப்படுகிறார். உங்க குடும்பத்தில் ஊற்றப்படுகிறார். ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். நீங்க விசுவாசித்தால் போதும், நீங்க சோத்திரம் சொன்னா போதும், இயேசு ரத்தமே சொன்னால் போதும், ஆண்டவரே என் மேல இறங்கும் சொன்னா போதும். அசைவாடோ ஆவியே, தூய்மையே ஆவியே, அசைவாடோ ரபா பாபா 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 பாபா. உங்க வீட்டுல பொங்கி பொங்கி வருகிறார் ஆவியானவர், பொங்கி பொங்கி வருகிறார் ஆவியானவர், ஊற்றப்படுகிறாரு. 2 நாளா தடப்பட்ட குடும்ப ஜெபம் வருது, உபவாச ஜெபம் வருது, விசுவாசம் அனலாகுது. சத்துரு திருடுன எல்லாமே உங்க வீட்டுல திரும்பி வருகிறது, திரும்பி வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார். பெற்றுக்கொள் மகனே,
ஒரு பலத்த அக்கினி இறங்குது, ஒரு பலத்த அபிஷேகம் மேல இறங்குது. ஓ பலனடைய ஓ நிரப்பிடுமே பலத்தினா. எல்லாரும் சொல்லுங்களேன். ஓ பலனடைய நீரை தீடுமே பலத்தினாவே. குடும்பத்தை கனமடைய என் மேல ஊற்றுங்கப்பா. ஒரு ஞானத்தின் ஆவி இப்பொழுது ஊட்டப்படுகிறது, உன் மேல ஊட்டப்படுகிறது, உன் குடும்பத்தில் ஊட்டப்படுகிறது. தேவ ஜனமே, நீ அந்தளரவா பெற்றுக்கொள் புதிய வாசை, புதிய அந்நிய வாசை. இனிமே உங்க வீட்டுல பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது இருப்பாரு. அவரை துக்கப்படுத்தாதீங்க. அசைவாடும் ஆவியே. உன் வீட்டை சுத்தில தூதர்கள் வந்திருக்கிறாங்க. ஓ நீ இருக்கிற ஆபீஸ்ல தேவ தூதர்கள் நிற்பாங்க. உன்னை ஒரு மனுஷனால தொட முடியாது, ஒரு அந்தகார ஆவியும் தொட முடியாது. உன்னை ஆண்டு உத்தரிக்கிறார். உன் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் பெற்றுக்கொள் மகனே, பெற்றுக்கொள் மகளே. ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம் உன் வருமானத்தை திருப்தியா மாற்றும் போது எல்லா கட்டும் உடையுது. உன் கடன் ஆவி ஓடுது. ஓ இனிமே லோன் உனக்கு. ஆமென் ஹல்லேலூயா. நீ எடுத்து நீ சோர்ந்து போன அந்த காரியம் கர்த்தர் மாட்டுகிறார். லோன் எடுத்து செய்கிற அந்த அனுபவம் கர்த்தர் மாட்டுகிறார். ஓ உன்னை திருப்தியாக்குகிறார். ஓ அசைவாடும் ஆவியே ஓ தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே. அந்த வியாதியை கண்டு அந்த பிசாசின் வல்லமைகள் இரவு நேரத்துல போராடுகிற வெள்ளி சூனியம் எதுவா இருந்தாலும் இப்போ உடைகிறது, இப்போ உடையுது. ஓ ராமா 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 தாடா ஓ ரிவா தாலா சந்தா தாரா ரிகதா ரிபல்களே ஓ ராமா பாபா ஷகதா ராமா. அந்த கட்டு உடையுது. அந்த கட்டு உடையறத நான் பார்க்கிறேன், ஆவியில் பார்க்கிறேன். உனக்கு விரோதமான அந்த நிந்தையின் ஆவி, அந்த தேன் எல்லாம் ஓடுது. அந்த அக்கினிக்கு முன்பாக அந்த தேனால நிக்க முடியல. ஓ அந்த அக்கினிக்கு முன்னதாக அந்த சர்ப்பத்தால நிக்க முடியல. ஓ இத்தனை ஜனம் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில, நூறுக்கணக்கான ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேலையில ஒரு அக்கினி இறங்குது. எல்லாரும் சொல்லுங்க, பிரயர் டைம் தேவ பிள்ளைகள் கைகளை பிடித்து ஜெபிக்கலாம். ஒரு அக்கினி உன் மேல இறங்குது. ஃபயர் 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 ஃபயர். பெற்றுக்கொள் 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 புதிய அந்நிய வாசல், புதிய அக்கினி பெற்றுக்கொள் மகனே. புதிய திறந்த வாசல், புதிய திறந்த வாசல், புதிய திறந்த வாசல் பெற்றுக்கொள். அந்த திருமண தடை உடைகிறது. அந்த இருளின் ஆவி ஓடுகிறது. ஓ அந்த டைவர்ஸ் ஆவி ஓடுகிறது. உன் நேரம் வந்துட்டு, உன் ஆசீர்வாதி நேரம் வந்துட்டு, உன் விடுதலை நேரம் வந்துட்டு, நீ வெளிநாடு போற நேரம் வந்துட்டு, உன் படிப்பு உயர்ற நேரம் வந்துட்டு, அந்த கட்டு உடையிற நேரம் வந்துட்டு. ஈகா ராபா ராபா ஷாகா நாதா ராபா ராபா ராபா. அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே அசைவாடும் ஆவியே தூய்மையே ஆவியே. இந்த இடம் அசை உன்னை பலப்படுத்துறாரு, பலப்படுத்துறாரு. நிரம்பு மகளே, அபிஷேகத்துல நிரம்பு, அபிஷேகத்துல நிரம்பு. நீ இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்துல இல்ல பகல் நேரத்துல நீ எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் உன் மேல ஒரு அக்கினி இறங்குது. நீ சாப்பிட்டு இருக்கலாம், ஒருவேளை படுத்து இருக்கலாம், ஒருவேளை வேலையில இருக்கலாம், இல்ல பிசினஸ்ல இருக்கலாம், இல்லையா இரவுல படுத்து தூங்கி கொண்டு இதை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். பெற்றுக்கொள். நீ இருக்கிற இடத்துல நீ சோத்திரம் மட்டும் பண்ணு. ஒரு அக்கினி இறங்குது. உனக்கு விரோதமான அந்த சர்ப்பத்தை கர்த்தர் நிறுவல ஆக்குறாரு. அந்த சர்ப்ப ஆவி எரிக்கிறாரு. அந்த சர்ப்ப ஆவி எரியுது. அந்த சர்ப்ப ஆவி எரியுது. லியாந்தலரபா சந்தலரபா அல்துராதர் யாந்தலரபா அல்டராதர் வலகடரசியா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. லியாந்தலரபா 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 சந்தலரபா லிகாதாரா லியாந்த
தலரபா ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. உன் குடும்பத்தை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். உன் குடும்பத்தை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். எல்லாருக்கும் முன்பதாக உன் குடும்பத்தை அபிஷேகம் பண்ணுகிறார். உன் சத்துருக்கு முன்பதாக உன் குடும்பத்தை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். ஒரு பந்தியை உருவாக்குறாரு. உன் குடும்பத்துல ஒரு விருந்து வருது. உன் குடும்பத்துல ஒரு விருந்து வருது. நீ ஆயத்தப்படு. இந்த 100 நாள்ல உன் வாழ்க்கை தலைகீழாய் மாறும். உன் குடும்பம் மாறும். உன் மேல பலத்த அபிஷேகம் வரும். நீ இருந்த இடத்துல இருக்க போறதல்ல. நெடு நாளாக நீ கவலைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா, என் வாழ்க்கை மாறாதான்னு கர்த்தர் மாத்துகிறார். நிரப்பிடுவே பலத்தின் ஆவியே விட்டு கொள்ளுங்க. பலனடைய நிறைத்திடுமே பலத்தின் ஆவியே கனமடைய ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே ஊற்றிடுமே ஞானத்தின் ஆவியே அசைவாடு ஆவியே. கர்த்தர் மாத்துறார் மகனே. உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்காங்களா, ரொம்ப கடல்ல இருக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா ஒரு திறந்த வாசலை தராரு. ஒரு புதிய தொழிலை தருவாராக. ஆசீர்வதிக்கிறேன் இந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உங்க ஊழியக்காரனாக, உங்க தீர்க்கதரிசியாக, உங்க வாயாக தேவமே, இந்த பேசும் கழுதையாக ஆண்டவரே நீர் என்ன அழைத்த அழைப்புல நின்று இந்த பிள்ளைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக, வாசல்கள் திறக்கப்படுவதாக. எழுப்பி பிரகாசிக்கட்டும். வெளிநாட்டுக்கு போகிறவங்க வெளிநாட்டுக்கு போகட்டும். திருமணம் ஆகிறவங்க திருமணம் ஆகட்டும். வியாதியில் இருக்கிறவங்க விடுதலை ஆகட்டும். கட்டுகள் இருக்கிறவங்க விடுதலை ஆகட்டும். இந்த 7வது நாள் ஒரு விடுதலையின் நாள். பெற்றுக்கொள் மகனே. ஒரு அக்கனி இறங்குது. விடுதலை சொல்லு. வாயை திறந்து சொல்லு. விடுதலை. இணைந்து ஜெபித்துக் கொண்டு இந்த பாடலை பாடி ஜெபி. கர்த்தர் உனக்கா கிரியை செய்ய ஆரம்பிச்சுட்டார். ஒரு சூறாவளி போல உன்னை தூக்கிட்டு போவாரு. ஒரு சூறாவளியை போல ஒரு அபிஷேகம் வருது. பெற்றுக்கோள். நீ இந்த இடத்துல இருக்க போறதில்ல. கர்த்தர் உன்னை பல தேசங்களுக்கு கொண்டு போவாரு, பல இடங்களுக்கு கொண்டு போவாரு. நீ போகிற இடத்துல ஆண்டவருக்காக அசைக்கிற காரியங்களை செய்வ. உலகத்தை கலக்கிற காரியங்களை கர்த்தர் உன் குடும்பத்திலிருந்து செய்வாரு. பெற்றுக்கோள். அருமையான தாயாரே, அருமையான தகப்பனாரே, கர்த்தர் உன் குடும்பத்தில் எழுப்புதல் ஊட்டுகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் உன் குடும்பத்தில் ஒரு எழுப்புதல் வருது. அந்த வியாதியின் கட்டு உடைகிறது. அந்த வியாதியின் கட்டுகள் உடைகிறது. ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால். என்னை ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தின். விக்கிரக வல்லமைகள் உடைகிறது. இருளின் ஆவிகள் உடைகிறது. அனுப்பப்பட்ட வில்லிசுலியம் உடைகிறது. நான் பார்க்கிறேன். அது இப்பொழுதே உடைகிறது. உனக்கு விரோதமாக அனுப்பப்பட்ட ஆயுதம் உடையுது. அது உன் காலை பாதிச்சிச்சு, அது உன் வயிறை பாதிச்சிச்சு, அது உன் சிரசை பாதிச்சிச்சு. கர்த்தர் உடைக்கிறார். அந்த சர்ப்ப வல்லமைகளை கர்த்தர் மிதிக்கிறார். உன்னை கொண்டு மிதிக்கிறார். மகனை சொல். கர்த்தர் அதை மிதிக்கிறார். அந்த சர்ப்ப வல்லமைகளை மிதிக்கிறார். உன்னை எழும்ப விடாதபடி, உன்னை ஜெபிக்க விடாதபடி, உன்னை பாவத்துல தள்ளுகிற, உன்னை தூங்க வைக்கிற அந்த சோர்வின் ஆவிகள் எரியுது. சர்ப்பமும் தேளையும் எரிக்கக்கூடிய அக்கினி, சர்ப்பத்தையும் தேளையும் மிதிக்கிற ஒரு அக்கினி எனக்கு தந்தீரே ஆண்டவரே. எங்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுத்தீரே, எங்க ஒவ்வொரு பேரும் கொடுத்தீரே. இயேசுவின் நாமத்தில் அதை நான் மிதிக்கிறேன். எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளை மிதிக்கிறோம். எல்லாரும் சொல்லுவோமா? அந்த சர்ப்பத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தில் மிதிக்கிறேன். ஆவியே தூய்மையே, ஆவியே அசைவாடோ, ஆவியே தூய்மையே, ஆவியே இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. அந்நிய பாஷை பெற்ற தேவ ஜனங்கள் ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜெபிங்க. ஒரு பலத்த அக்னி இறங்கி இருக்குது.
உங்க வீடெல்லாம் ஒரு அக்னி இறங்கி இருக்குது. தேவ பிள்ளையே, உனக்கு ஒரு தாகம் இருந்தல்லவா, என் வீடு மாறணும், என் குடும்பம் மாறணும்னு ஒரு தாகம் இருந்தல்லவா. கர்த்தர் உன் வீடை மாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் தருகிறதே வசனம் தான். கர்த்தர் ஃபர்ஸ்ட் உனக்கு தருகிறதே தரிசனம் தான். கர்த்தர் உனக்கு தருகிறது ஒரு சொப்பனம் தான். கர்த்தர் உனக்கு தருகிறது ஒரு வார்த்தை தான். அதை நீ மதித்து அதை பின்பற்றி அதை தொடர்ந்து யுத்தம் பண்ணுவாய் என்றால் கர்த்தர் உனக்குள்ளதை தருவார், உனக்குள்ளதை தருவார். பெற்றுக்கொள். உன் வீடெல்லாம் அபிஷேகத்துல நிரம்புகிறத நான் பார்க்கிறேன். ஓ, நீ படுத்திருக்கிற அறை, நீ இருக்கிற அறை ஒரு அக்னி இறங்குது. ஓ, ஒரு பலத்த அபிஷேகம் நிரப்புது. ஓ ரா பாத்தா லாமா ரா. அநேகர விபச்சாரத்துல தள்ளணும் நினைச்ச பிசாசு உண்டு. அநேகர ஆமேன் வறுமையில தள்ளணும் நினைச்ச பிசாசு உண்டு. அநேகர குடி போதையில தள்ளணும் நினைச்ச பிசாசு உண்டு. தேவ பிள்ளைகளே, உலகம், சுயம், பிசாசு, இந்த மூணிலும் இருந்து உங்களை காத்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் உள்ளவைகள் உங்களை இச்சையினால் நிரப்ப வேண்டாம். இந்த சுயம் உங்களை மாம்ச சுபாவத்தினால உங்களை அடிக்ட் பண்ண வேண்டாம். இந்த பிசாசு உங்களை ஏமாத்த வேண்டாம். சத்ருவிடும் முத்தங்கள் உங்களுக்கு அன்பாக தோன்றக்கூடாது. தேவ பிள்ளைகளே, உங்கள்ட்ட அன்பா பேசுகிற எல்லாரும் ஒண்ணு நல்லவங்க கிடையாது. சத்ரு சிலவங்களை அன்பா பேச வைப்பான், ஸ்வீட்டா பேச வைப்பான். தேவ பிள்ளையே, உன் மனைவிக்கு விரோதமா உன்னை துரோகம் பண்ண வைப்பான். உன் கணவருக்கு விரோதமா உன்னை துரோகம் பண்ண வைப்பான். உன் பிள்ளைகளை மறக்க வைப்பான். அந்த குடிகார ஆவி வரும் பொழுது உன் குடும்பமே மறந்து போய்விடும். உன் பிள்ளைகளை நீ மறந்துடுவ. இப்பொழுது நீ தெளிவாக இருக்கிற, இப்பொழுது நீ தெளிவா இருக்கிற தேவ பிள்ளையே, அந்த அந்தகார ஆவி உன்னை தொடாதபடி 100 நாள் ஜெபி. கர்த்தர் உன் மேல ஒரு ஜெப அபிஷேகத்தை போடுவான். அந்த மூட்டை திறக்கிறாரு. அந்த இருளின் ஆவி, உங்க அப்பா குடித்தாங்க, அதனால் நீனும் குடித்து கொண்டு இருக்கிற. கர்த்தர் அந்த குடியின் ஆவி உன்னை விட்டு விரட்டுகிறார். அந்த இருளின் ஆவி உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிறது. அந்த கடனின் ஆவி உன் குடும்பத்தை விட்டு வெளியேறுகிற நேரம் கர்த்தராகிய ஆண்டவர் உன் குடும்பத்துல ராஜாதி ராஜாவாய் சிங்காசனம் போட்டுகிற நேரம் ஆண்டவர் உன் குடும்பத்துல இறங்கி இருக்கிறார். தேவ ஜனமே, அவர் உன் குடும்பத்துல சிங்காசனம் போட்டு இருக்கிறாரு. அவர் உன் குடும்பத்துல சிங்காசனம் போட்டு இருக்கிறாரு. உன் வீட்டுல ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிற நேரம், உன் வீட்டுல ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிற நேரம். ஓ ரபா பாபா 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 பாபா. பரம எருசலேமே, பரலோகம் வீட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுவே. பரம எருசலேமே, பரலோகம் வீட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா ஒரு உன்னத அபிஷேகம் இறங்குது. உன் வீட்டுல இயேசு ராஜா ராஜாதி ராஜாவாய் நிக்க போறாரு. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா, ஓ ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. பரம எருசலேமே, பரலோகம் வீட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா அழகாக சொல்லித்திடுதே. பரம எருசலேமே, பரலோகம் வீட்டிறங்குதே. அலங்கார மணவாட்டியா ஓரா பாபா பாபா ஷாகாதா ரபா ரியாந்தன ரபோஷியா. ஆமென் அல்லேலூயா, ஆமென் அல்லேலூயா. உடையுது, அந்த கட்டு உடையுது. உன் முடியை எடுத்து பில்லி சுழிய செஞ்சு உனக்கு கைவசம் வச்ச எல்லா இருளின் ஆவிகளை ஆண்டு இப்போ உடைக்கிறாரு. உன் வீட்டுல சிங்காசனம் போட்டு ஒருவர் இறங்கி இருக்கிறாரு. அந்த பரம எருசலேம்ல உடையவர், அந்த உன்னதமான தேவகுமாரன் உன் வீட்டுல ராஜாதி ராஜாவா இறங்கி வந்திருக்கிறாரு. இனி அவருக்கு நீ இடம் கொடுக்கணும். அவர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அந்த வியாதியின் கட்ட மாற்றுவாரு. 38 வருஷமா வியாதியில இருந்தவனை ஹல்லேலூயா ஆண்டவர் விடுதலை ஆக்குனது போல நெடுநாள் வியாதிகளை கர்த்தர் முறிக்க போறாரு. கர்த்தர் முறிக்க போறாரு. ரிகாட்டா ராமாமா சாந்தலா ரபா துடித்து
ஜொலித்திடும் பாசம் கண்டே தாவரமாய் சிறகினில் தஞ்சமானே கனிவான எருசலேமே. எனக்கு யாரும் இல்லைன்னு கவலைப்பட்டீங்களா? அந்த பரம எருசலேம் உங்களுக்காக இருக்கு. எனக்காக பேச யாரும் இல்லைன்னு நினைச்சீங்களா? முட்டை மடக்குங்க, தானியலை போல முட்டை மடக்குங்க. உங்களுக்காக தேவன் இறங்குவாரு, தேவன் இறங்குவாரு. அந்த சிங்க கவிக்குள்ள ஒருவர் இறங்கினார். அந்த ராஜா கேட்டாரு, தானியலே, நீ இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வந்தாரா? ஹல்லேலூயா. தானியேல் சொன்னாரு, நான் இரவும் பகலும் ஆராதிக்கிற தேவன் கர்த்தருடைய தூதனை அனுப்பினார். அந்த சிங்கங்கள் என்னை ஒன்றும் செய்யவில்லை. தேவ பிள்ளையே, நீ ஐசியூக்குள்ள இருக்கலாம், எந்த நிலைமையில இருக்கலாம், நீ எந்த போராட்டத்தில இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் ஒரு தூதனை உனக்காக அனுப்ப போறாரு. கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறாரு. நீ கேட்பாயா? நீ கேட்பாயா? ஆண்டவரே, எனக்காக இறங்குங்கப்பா. என் வீட்டுல இறங்கி இருக்கிறீங்க, என் குடும்பத்துல இறங்கி இருக்கிறீங்க. இனி நீங்க தான் ராஜாதி ராஜா. நீங்க சொல்றதான் நான் செய்வேன் ஆண்டவரே. ஓ, நீங்க என் மேல பிரியமா இருக்கிறீங்க. ஓ, எனக்காக தூதர்கள் அனுப்பி இருக்கிறீங்க. உங்களை நான் சல்யூட் பண்ணுகிறேன்ப்பா, உங்களை நான் வணங்குகிறேன்ப்பா. நகரினில் குடி புகுந்தே சீயோன் மலை சீருக்கு சொந்தமான அந்த இயேசுவுக்கு நீ சொந்தமாய் விட்ட. இனி எந்த பிசாசும் உன்னை தொட முடியாது. அந்த வில்லி சுனி உன்னை தொட முடியாது. அந்த இருள் உன்னை தொட முடியாது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நீ அபிஷேகம் பெறுகிற. இந்த வார்த்தையை நீ கேட்கும் பொழுது உன் மேல அக்கினி இறங்குது, ஒரு அபிஷேகம் இறங்குது. சர்ப்பமும் தேலையும் மிதிக்கிறார் ஆண்டவராகிய இயேசு. உன் குடும்பத்துல உன்னை டிஸ்டர்ப் பண்ற ஆவிங்க இந்த அருமையான நேரத்துல நிர்மலமாய் கொண்டிருக்கிறது. வாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. ஓ ரபா பாபா ஷகதா ரபா பாபா. அழகாக ஜொலித்திடுதே. Hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Amen, hallelujah. Oh, amen, hallelujah. Amen, hallelujah. Oh, Rabba Baba. Amen, hallelujah. 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 சேர்ந்து சொல்லுங்க, Amen, hallelujah. நம்ம எல்லாம் துதிக்க போகிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை உயர்த்த போகிறோம். கர்த்தருடைய அக்கினி உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, ஒரு பலத்த அபிஷேகம் உன்னை நிரப்ப ஆரம்பிக்கிறது. உன் குடும்பத்தை நிரப்ப ஆரம்பிக்கிறது. உன் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீ விடாத. இந்த பாடலோடு இணைந்து நீ ஜெபிக்க ஆரம்பி, நீ துதிக்க ஆரம்பி. அந்த அபிஷேகம் உன்னை முற்றிலும் நிரப்பும், உன்னை முற்றிலும் நிரப்பும். உன் குடும்பத்துல இறங்கும், உன் குடும்பத்துல இறங்கும். முற்றிலும் விடுதலை உண்டாகும். பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. அழகார மணவாட்டியா அழகாக ஜொலித்திடுதே. அது அழகாக ஜொலித்திடுதே. உன் குடும்பத்துல இறங்கி இருக்கிற மகிமை நீ இன்று துதிக்க துதிக்க உன் குடும்பத்துல ஒரு மாற்றம் வரப்போகுது. தெய்வம் இல்லையே, உன் மேல ஒரு மாற்றம் வரப்போகுது. நீ இணைந்து துதிக்க போற. இனி கொஞ்ச நேரம் நம்ம முற்றிலும் துதிக்க போகிறோம். நீ விசுவாசத்துல துதிக்க துதிக்க உன் மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கி உன்னை விடுதலை ஆக்கிரும். ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, விடுதலை வர்றதுக்கு ரொம்ப தேவை விசுவாசம். ஆண்டோடைய வசனம் தெளிவா சொல்லுது. ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்க காதுல வசனம் கேட்க கேட்க விசுவாசம் கூடும்.
கேள்வியினால் வரும் என்றால் என்ன? வசனம் உங்களுக்கு காதுல கேட்கும் பொழுது அது சாட்சியின் வசனமாய் வரும், அது பாடல் மூலமாய் வரும். வசனம் எப்படினாலும் வரலாம். அது ஒரு சத்தியத்தின் மூலமாய் வரும், அது ஒரு சுவிசேஷத்தின் மூலமாய் வரும். அந்த விசுவாசத்தின் செய்தியை கேட்கும் பொழுது உன் வாழ்க்கை மாறும். அதனால இப்பொழுதிலிருந்து நம்ம துதிக்க போகிறோம். இந்த ஆராதனையோடு இணைந்து நீ துதிக்க போற. விசுவாசிக்க மட்டும் செய், சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காத. அற்புதமே நடக்காட்டியும் பயப்படாத. ஆபிரகாமுக்கு 25 வருடமானது, ஆனால் தேவன் அவனை கைவிடவே இல்லை. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அந்த ஆபிரகாம் ஆமென், அவர் இன்று வரைக்கும் தெரியப்படுகிற நபராக தேவன் மாத்தினார். நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் அது தலைமுறைகளுக்கு தெரிகிற லெவலில் ஆண்டு ஆசீர்வதிப்பார். ஒரு நோவா ஆண்டருக்கு கீழ்ப்படிந்த ஒரு வேலையை கட்டினான், அது இன்று வரைக்கும் தெரியும். தேவ பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டு உனக்காக ஏதோ ஒன்று செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஒரு ஸ்பெஷல் விஷயம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். மறந்து போகாதீர்கள். லீகோ ரோபோ ஷேகேட்டே ஜெப்ரா ஹான்டி க்ரோஸா மாரியா லீகாதா ரபாபா ஷகதா ரபௌரியா தலரபௌஷியா. ஆண்டோடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகர் வந்து ஆமென் விசுவாசத்தை தவறாக புரிந்து விட்டார்கள். விசுவாசம் என்பது தானாய் வருவதே கிடையாது. விசுவாசம் வேத வசனத்தினால் மட்டும்தான் வரும், தேவனுடைய வார்த்தையினால் மட்டும்தான் வரும். விசுவாசம் தானாக வராது. தேவ ஜனமே, நீ உன்னுடைய வியாதி மாறணும், உன்னுடைய பிரச்சனை மாறணும் நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? நீ எப்படியாவது வாழ்க்கை தரத்தில் உயரணும், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும், இந்த சாபக்கட்டிலிருந்து விடுதலை வரணும்னு சொல்லி நீ ஏதெல்லாம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாய் அல்லவா? தேவ ஜனமே, விசுவாசம் தானாய் வராது. விசுவாசம் கேள்வியினால் வரும். Faith is coming by hearing the word of God. கர்த்தருடைய வார்த்தை அது எப்படினாலும் உங்க காதுகளுக்கு செல்லலாம். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசன வார்த்தை மூலமாக, இந்த 100 நாள் ஜெபம் மூலமாக விசுவாசம் உங்க காதுகளுக்குள்ளாக சென்று கொண்டு இருக்கிறது. நீங்க கேட்க கேட்க விடுதலை வரும். நீங்க அதை நம்ப விடுதலை வரும். கேட்கணும், நம்பணும், அதை வாழ்க்கையில கொண்டு வரணும். கர்த்தர் எனக்காக யுத்தம் செய்ய போகிறார். அதனால நான் கைவிடப்பட்டவன் அல்ல. எனக்காக தாவீதின் குமாரன் இறங்கி இருக்கிறார். உங்களுக்காக உயிரே கொடுத்தாரு. உங்களை அவர் கைவிடுவாரா? தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வசனம் 1 தீமோத்தேயு 4:14 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. ஹல்லேலூயா. லீகா ராமா ஷாந்தாலா ராகாமா தானா ராவா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ அசதியா இராதே. தீர்க்க தரிசனத்தை குறித்து அசதியா இராதே. நீ யுத்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் 1 தீமோத்தேயு 1:18 வசனத்தில் இவ்வாறாக சொல்லுகிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளைகளை உனக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனசாட்சி உடையவனாய் இரு. தேவ பிள்ளைகளே, தீர்க்க தரிசனங்களின்படியே ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி. தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நீ முன்னிட்டு யுத்தம் பண்ணணும். சாத்தான் சொல்லுவான் அது நடக்காது, உன் குடும்பம் முன்னேறாதுன்னு சொல்லுவான். அந்த அவிசுவாச வார்த்தைக்கு இடம் கூடாது. கர்த்தர் உன்னோடு பேசியிருக்கிறார் என்றால் நீ தொடர்ந்து விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் மட்டும் தானாய் வராது. தேவ ஜனமே, நீ கேட்க வரும். நீ வசனத்தை கேட்க வரும். ஒருவேளை ஜெபிக்க முடியலையா, வசனத்தை கேட்டு ஜெபம் பண்ணு. விடுதலையான செய்திகளை கேட்டு ஜெபம் பண்ணுங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள உருவாகும் பொழுது, அந்த விசுவாசத்தின் அளவு நிறையும் பொழுது, எப்படி கண்ணீருக்கு ஒரு துருத்தி இருக்கிறதோ, கண்டிப்பாக விசுவாசத்திற்கு ஒரு துருத்தி இருக்கும். அதை பத்தி வேதம் சொல்லாவிட்டாலும் விசுவாசத்துல வல்லவர்கள் உண்டு, விசுவாசத்துல சீனியர்கள் உண்டு. அதிக விசுவாசம், அதிக வசனத்தை கேட்டு இருதயத்துல ஆண்டோர் மேல அசைவில்லாத நம்பிக்கை உள்ளவர்கள் உண்டு. தேவ ஜனமே,
அதனால அந்த விசுவாசத்தின் அளவு கூடும்போது அற்புதம் நடக்கும். ஆண்டவருக்காக ஏதாகிலும் செய்யணும்னு சொல்லி ஒரு வாலிபன் துடியாய் துடித்து கொண்டிருந்தான். அந்த தேவ மனிதன் ஆப்பிரிக்கா தேசத்துல 18 வருஷம் ஒரு கிழிஞ்ச ஷூ கூட வாங்க முடியாத ஒரு ஏழ்மையான நிலையில உள்ள ஒரு மகன் தான். 18 வருஷம் செருப்பு கூட போட்டதில்லை. அவ்வளவு ஏழ்மையான அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல வாழ்ந்த மனிதனை கர்த்தருடைய ஆவியானுடைய அபிஷேகம் தொட்டது. அவன் அந்த தேசத்துல 10,000 சபைகளை உருவாக்க கர்த்தர் அந்த மனிதனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று எனக்கு ஒன்றும் இல்லை, இன்று எனக்கு ஒன்றும் இல்லைன்னு கண்ணோடு இருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை பார்த்து ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை வருகிறது. உன்னை கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒன்றும் இல்லாததை தான் கர்த்தர் நிரப்புவார். இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிறார். உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எதெல்லாம் உனக்கு இல்லைன்னு நீ நினைச்சு கொண்டிருக்கிறாயோ அதெல்லாம் இருக்கிறது போல கர்த்தர் அழைக்கிறார். உனக்கு உண்டாகும், உனக்கு ஆண்டவர் தருவார். பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. நீ வேதனைப்பட்ட நாளுக்கு ஈடாக கர்த்தர் உன்னை சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார் தேவ பிள்ளையே. அதனால அந்த உலக ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு கவலைப்படாத. நீ தேவனோடு இரு, அதுதான் உன்னுடைய பங்கு. ஹல்லேலூயா. அந்த அருமையான 7வது நாள்ல கர்த்தருடைய அக்னி ஒவ்வொரு பேரை நிரப்பி இருக்கிறது, அநேகரை விடுதலை ஆக்கி இருக்கிறது. ஆமென். தொடர்ந்து இந்த 100 நாள் ஜெபத்துல இணைந்து ஜெபியுங்கள். ஜெபிக்கணும்னு வாஞ்ச உள்ள அநேக தேவ பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க எல்லாரும் இணைந்து ஜெபிக்கட்டும். 100 நாள் ஜெபம் இருக்குதுன்னு உங்களுடைய ஜெப மெம்பர்ஸுக்கு, உங்களுடைய ஜெப நண்பர்களுக்கு ஆமென் இந்த தகவலை சொல்லுங்கள். எல்லா தமிழ் பிள்ளைகளும் இந்த ஜெப சேனல்ல இணைந்து ஜெபிப்போம். தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வரும். உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் வரும். உங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரும். தேவ பிள்ளையே, நீ இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உனக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதல் வரும். அந்த எழுப்புதல் உன் குடும்பத்தை தட்டி எழுப்பும். உன் குடும்பத்தில் உள்ள எழுப்புதல் அது தேசத்துக்கு செல்லும். அடியான கர்த்தர் அழைத்த போது ஒரு கிராமத்துல பயன்படுத்த ஆரம்பித்தார். அதற்கு முன்பதாக என்ன வீட்டுல பயன்படுத்த ஆரம்பித்தார். வீட்டுக்குள்ள சாட்சியாக இருக்க ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். அவன் வீட்டுக்குள்ள ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகம் வீட்டில இருந்து வெளியே கொண்டு போக ஆரம்பித்தது. என் கிராமத்துல சாட்சியாக வாழ வைக்க ஆரம்பித்தார். கிராமங்கள்ல கர்த்தர் அடியனை பயன்படுத்த ஆரம்பித்தார். அதற்கு பிற்பாடு ஒரு டிஸ்ட்ரிக்ட் உள்ளாக ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல பயன்பட்டு கொண்டிருந்த என்ன ஹல்லேலூயா வேற ஸ்டேட்டுக்கு போக ஆண்டவர் உதவி செய்தார். திடீர்னு பார்த்த ஆண்டவர் என்னுடைய எல்லைகளை விசாலமாக்கி நார்த் இந்தியா கொண்டு போனார். அங்கெல்லாம் பயன்பட உதவி செய்தார். இப்பொழுது பாருங்கள், இந்த சேனல் மூலமாக பல தேசங்களில் உள்ள மக்கள் பார்க்கிற லெவல்ல ஹல்லேலூயா ஆண்டவர் இந்த சேனல் ஆசீர்வதித்திருக்கிறார். நான் வெளிநாட்டுக்கு போன ஒரு குறிப்பிட்ட இடம் தான் போக முடியும். ஆனா இந்த வார்த்தை பாருங்களேன், பல தேசங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் 1:8 சொல்லப்பட்டபடி பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா. அதுல 3 செக்ஷனாக ஆண்டவர் சொல்லுகிறார். எருசலேமிலும், யூதேயாவிலும், சமாரியாவிலும், கடைசி சொல்லுகிறார் 4வது காரியம் பூமியின் கடைசி பரியந்தமும். அதாவது உங்களுடைய வீடு எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருடைய அபிஷேகம் உங்க வீட்டை ஃபர்ஸ்ட் எழும்ப உதவி செய்யும். அந்த வீட்டில் நீங்க உண்மையாக இருந்தீங்கன்னா உங்க கிராமமும் உங்க டவுனும் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கர்த்தர் உங்களை எடுத்து செல்வார். உங்க பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துவார். நீங்க ஒரு இடத்துக்குள்ள அடைபட்டு இருக்கிற ஹல்லேலூயா ஒரு கிணத்து தண்ணீர் கிடையாது. நீங்கள் ஓடி பரவி திரிகிற ஆறு. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு ஆறு, உன்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவ பிள்ளையே, சத்துருவானவன் அணைகளை கட்டி உன்னை தடுத்தான். கர்த்தருடைய நேரம் வந்திருக்கிறது. அணையை உடைத்து கொண்டு நீ வெளியே போகிற, அணைகளையும் தடைகளையும் உடைக்க போகிற, நீ பாய்ந்து போகிற பரவி திரிகிற ஆறு. தேவ பிள்ளையே, இந்த அபிஷேகம் உன்னை பரவி திரிய பண்ண போகிறது. பெற்றுக்கோள். இது 7வது நாளுடைய முடிவில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, ஒரு அக்னி உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. இந்த ஆராதனை முடிந்த பிறகு ஜெபியுங்கள், ஜெபத்தோடு படுங்கள். கர்த்தருடைய அக்னி உங்களை தொட்டிருக்கிறதுனால் அநேக சர்ப்பத்தின் வல்லமைகள், கெட்ட சொப்பனங்கள் எல்லாம் தடை பண்ணப்படும். ஆவியானவர் தரிசனங்கள்ல வெளிப்பட போறாரு. அனுதினமும் இந்த சேனல்ல போடுகிற காரியங்கள்ல கேட்டு இணைந்து ஜெபியுங்கள். இந்த 100 நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்க வாழ்க்கை நிச்சயமாக மாறும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் 8வது நாளில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். God bless you. Amen.